ஹலோ மக்களே, this is Esther Ashok from Esther World Channel. எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருப்பீங்கன்னு நம்புறேன். என்னடா திருப்பி வைரஸா அப்படின்ட்டு நம்ம திருப்பி 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 பார்க்கும்போது எல்லா இடமும் வைரஸ் வைரஸ் வைரஸ்ன்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அகெயின் HMPV வைரஸ் ஃப்ரம் சைனா அப்படின்ற ஒரு வைரஸ் சைனாலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையாலே வந்துருச்சா இல்லை என்ன நடந்துட்டு இருக்கு, என்ன நடக்குது அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்ச கொஞ்சம் விஷயங்களை உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். அந்த வீடியோ சொல்றதுக்கு முன்னாடி எஸ்தர் வேர்ல்ட் சேனல் யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ முதல்ல போய் பெல் ஐக்கானை தட்டிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போலாமா? போலாம். This is Esther Ashok from Esther World Channel. So எல்லாரும் பயத்துல பீதியில இருக்காங்க. என்னடா திருப்பியும் லாக்டவுன் வரப்போதா? திருப்பியுமா? 2020 இதே மாதிரி நம்மளுக்கு லாக்டவுன் போட்டாங்க. இதே ஜான்வரியில சைனால கொரோனா வந்துருச்சுன்னாங்க. கோவிட் வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்ச்ல லாக்டவுன் போட்டாங்க, க்ளோஸ். சேம் சினாரியோ ஜான்ல திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பட் இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சில விஷயங்கள் சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு ஃபேக் நியூஸ். HMPV வைரஸ் பரவல, சைனா நார்மல் ஸ்டேட்ல தான் இருக்கு, அங்க லாக்டவுன் வரல, அங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டல் வந்துட்டு ஃபுல்லா ஆகல, எல்லா பெட்ஸுமே ஃபுல் ஆயிட்டு ரொம்ப சீரியஸ் சிச்சுவேஷன்ஸ்ல சைனா போயிட்டு இருக்கு அப்படிலாம் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. சில பேர் வந்துருச்சு அப்படின்னு நம்மளுக்கு போட்டோஸ் அனுப்புறாங்க. எது உண்மை எது போய் தெரியல. இந்த வீடியோல லாஸ்டா நான் சைனால ஒர்க் பண்ற டாக்டர்ஸ் டைரக்டா சோஷியல் மீடியாஸ்ல வந்துட்டு வீடியோஸ் போட்டிருக்காங்க. இங்க சைனால நாங்க நார்மலா தான் இருக்கோம், பிகாஸ் இந்த டைம்ல வந்துட்டு அங்க டெம்பரேச்சர் வந்து இப்படிதான் இருக்கும் வெதர் கண்டிஷன். அந்த வெதர் கண்டிஷனுக்கு ஆஸ்துமா பேஷண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த டைம்ல எங்களுக்கு வர கோல்டு வீசிங் பேஷண்ட்ஸ்க்கு மட்டும்தான் இப்போ போயிட்டு இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி ஒன்றும் ஹாஸ்பிட்டலே நிரம்பி வழியல அப்படின்ற மாதிரி நிறைய ரிப்போர்ட்ஸ் வீடியோஸ் வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு வீடியோ நான் கண்டிப்பா இதுல அட்டாச் பண்றேன். அதே மாதிரி இந்த ஒரு விஷயங்கள் நம்ம உண்மை அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள சென்னை சேத்துப்பட்டுல 2 கேஸ் கொரோனா கிடையாது, HMPV வைரஸ் அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் 2 குழந்தைங்க. ஸோ இது பொய் தானா அப்படின்றத உணர்ச்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளை சேஃபா பார்த்துக்கணும் அப்படின்றது நம்மளோட பெரிய டியூட்டியா இருக்கு. ஸோ நம்மளை தாண்டி நம்ம கூட இருக்கவங்களையும் நம்ம சேஃபா பார்த்துக்கணும். இஃப் வி நோ சம்திங் we need to guide them and we need to protect them. அதுதான் ஒரு பெரிய விஷயம். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா சைனால இருந்து ஒரு வீடியோஸ் வருது, இது உண்மை கிடையாது, நாங்கள் சேஃபாக தான் இருக்கோம், நீங்க சொல்ற மாதிரி அவ்வளோ ஒரு பேத்தட்டிக்கான விஷயம் இங்கே கடையில அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு சில பேர் வீடியோஸ் அனுப்புறாங்க, இங்க பாருங்க சைனால இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ சீரியஸா அந்த லாக்டவுன்ஸ்லாம் போக போகுது, ஸோ சீரியஸ் சிச்சுவேஷன்ஸ் தான் சைனால போயிட்டு இருக்கு அகேன் ஜான்வரி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஆஃப்டர் நியூ இயர் எப்படி 2020 நடந்ததோ சேம் சினாரியோ இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் போக இப்ப பாத்தீங்கன்னா சென்னையில சேத்பட்டுல 2 குழந்தைங்க அதுல HMPV வைரஸ்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க சொன்னேன். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ சொல்லியிருந்தேன், ஸ்க்ரப் டைப்பஸ்ன்ற வைரஸ் வந்துட்டு பரவிட்டு இருக்கு. ஸோ அது வந்து மேன் டு மேன், ஹியூமன் டு ஹியூமன் பரவாது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். பட் இது வந்து அப்படி கிடையாது. நம்ம ஸ்னீஸ் பண்றதுனாலையும் காஃப்னாலையும் நம்மளுக்கு ஒருத்தவங்க நம்ம கூட இருந்தாலே அவங்களுக்கு பரவும் அப்படின்ற, ஏன்னா நம்ம அவங்க எப்படியாவது அந்த வைரஸ் வந்து நம்ம கையில கொஞ்சம் இன்ஃபெக்ட் நம்ம சின்னதா கொஞ்சம் கை வச்சுக்கிட்டாலோ இல்லை என்ன பண்ணாலுமே ஈஸியா பரவும் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் உண்மையோ பொய்யோ நம்மளை பார்த்துக்கணும், நம்ம கூட இருக்கவங்க நம்ம தான் ப்ரொடெக்ட் பண்ணணும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் we need to protect ourselves, we need to be safe and we need to protect our relatives. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஸோ நம்ம கூட சார்ந்தவங்க நம்ம ப்ரொடெக்ட் பண்ணோம்னா வியத மாஸ்க், கண்டிப்பா மாஸ்க் எங்க போனாலும் போடுங்க. எங்க போயிட்டு வந்தாலும் ஃபர்ஸ்ட் டேக் அ பாத், எல்லாருமே ஒரு குளிச்சுட்டு சானிடைசர்ஸ் அகெயின் யூஸ் சானிடைசர்ஸ் அகெயின். என்ன ஒரு விஷயம், நம்ம குடும்பத்தை நம்மளோட சுத்தி இருக்கவங்கள பாதிக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா ப்ளீஸ் வியர் த மாஸ்க், எங்க போட்டுட்டு சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுங்க ஆஸ் யூஷுவல். ஸோ எங்க போனாலும் சேஃபா இருங்க. முக்கியமா குழந்தைங்களையும் பெரியவங்களையும் தான் பாதிக்குதுன்னு சொல்றாங்க. ஸோ அவங்கள
எவ்வளோ சேஃபாக செக்யூர்டாக பார்த்துக்கணுமோ பார்த்துக்கோங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைனா கூட உடனே போய் என்னன்னு பாருங்கள். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரப் டைப்பர்ஸ்ன்றது வந்து எல்லோரும் இன்செக்ட்ஸ் கடிச்சிருச்சு அப்படின்னு சிம்பிளாக விடுற ஒரு விஷயம் தான். நான் போட்ட நேற்று ஒரு வீடியோவில் எனக்கு ஒரு 3-4 பேர் மெசேஜ் போட்டிருக்காங்க. என்னோட ஃப்ரெண்டோட அம்மாவுக்கு இது நடந்திருக்கு, இது ஒரு சின்ன பூச்சி கடிச்சிருச்சுன்னு விட்டாங்க. பட் ஆனால் 2 வீக்ஸ்க்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து ரொம்ப பிளாக் ஆகி பெருசாகி அது அப்புறம் இப்போ அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிஷனில் இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்க வந்து சேஃபாக தான் இருக்காங்க அப்படின்ற சொன்னாங்க. அதையுமே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு அவேர்னஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ. ஸோ எல்லாருமே சேஃபாக இருங்க, கூட இருக்கவங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அதுக்கு நம்ம வெளியே போயிட்டு வரும்போது நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். ஸோ யூஸ் த மாஸ்க், சானிடைசர்ஸ் அண்ட் டேக் அ பாத் twice in a day. ஸோ ஹாப்பியாக சேஃபாக இருங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி சைனாவில் பேசியிருக்க வீடியோவை நான் கண்டிப்பாக இதில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ என்னோட கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக போடுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். எல்லோரும் சேஃபாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. ஸோ ஐம் பாய் ஃப்ரம் எஸ்எஸ் வேர்ல்ட். பாய். இந்த கிளைமேட்டு தான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற வெஸ்டர்ன் மீடியாவை பார்த்துட்டு நிறையா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க. இந்தியன் மீடியாவுமே வந்து வெஸ்டர்ன் மீடியா என்ன சொல்லுதோ அதை தான் வந்து போடுறாங்களே வெளியே இங்கே ரியல் சுச்சுவேஷன் என்னென்னு தெரியறதில்ல. இங்கே ரியலாகவே நிமோனியா, ஆஸ்மா பேஷண்ட்ஸ் இப்போ அதிகமாக ஆகிறதுக்கு காரணம் என்னென்னா இந்த கிளைமேட்டு தான். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இருக்கிற சிட்டிலேயே பார்த்தீங்கன்னா 0 டிகிரி போகுது. ஸோ இந்த கிளைமேட்டில் டிசம்பர் ஜனவரியில் இப்போன்னு இல்லை, நான் வந்து 2013 சைனாவில் இருக்கேன். எப்பயுமே டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மந்தில் நிமோனியா வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்ஃப்ளூயன்ஸான்னு சொல்கிறது, ஃப்ளூ, இது எல்லாமே நார்மலாகவே அதிகமாகும் டியூ டு கிளைமேட் சேஞ்சஸ் தான். இதை வந்து மற்றபடி இவங்க சொல்கிற மாதிரி புது வைரஸ் உருவாயிருக்கு, திரும்ப பேண்டமிக்கா, லாக்டவுனா, சைனா ஃபுல்லாக லாக்டவுனு எமர்ஜென்சி அனௌன்ஸ் பண்ணாங்க. இங்கே இருக்கிற மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சைனா அரசாங்கம் மறைக்குதுங்கிற மாதிரி எந்த ஒரு சுச்சுவேஷனும் கிடையாது. நீங்கள் உண்மையான கல நிலவரத்தை பாருங்கள். இந்த யூடியூப்பில் உட்காந்துட்டு தமிழில் இங்கே சைனா வந்திருக்கவும் மாட்டாங்க, வந்து பார்த்துருக்கவும் மாட்டாங்க. அதே மாதிரி இங்கே என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்காது, சும்மா அடிச்சுடுறது இஷ்டத்துக்கு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்கள் சொல்கிறத தான் அங்கே இருக்கிற மக்கள் நம்புகிறாங்க. அங்கே இருக்கிற எங்களோட குடும்பங்கள் ஆகட்டும், இங்கே தமிழ் மாணவர்கள், இந்திய மாணவர்கள் படிக்க வந்தவங்களாகட்டும், எல்லாருமே வந்து அவங்க ஃபேமிலியில் பயப்படுறாங்க. நீங்கள் அங்கே போடுற தேவையில்லாத தகவல் கொடுக்குறதும், அதே மாதிரி யூடியூப் கிடச்சிருச்சு நம்ம தான் பெரிய இது அப்படின்னு நினச்சிட்டு போடுற வீடியோஸை நம்பி எங்களோட ஃபேமிலிஸும் பயப்படுறாங்க. இங்கே ரியல் சுச்சுவேஷன் பேடாக இருந்துச்சுன்னா நாங்களே வந்து பேடாக இருக்குன்னு நாங்களே ரிப்போர்ட் பண்ண போகிறோம். நான் இத்தனைக்கும் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷன், நான் இங்கே தான் வேலை செய்கிறேன். எனக்கே வந்து பயத்தை உருவாக்குறாங்க. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தான் தெரியல.